வணக்கம். இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிவிப்பு தொடர்பாக விரிவாக பார்க்க போகின்றோம். பாதாள உலக குழுக்களிடம் 73T56 ரக துப்பாக்கிகள் சிக்கியதான தகவலை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க முன்வைத்திருக்கின்றார். இந்த செய்தி தொடர்பாக விரிவாக பார்க்க போகின்றோம். அதே சமயத்தில் அடுத்தடுத்து சிஐடமிருந்து ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றன. அது என்ன விடயம் என்பது தொடர்பாகவும் இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போகின்றோம். அரசாங்கம் ஒரு அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கென உத்தியோகபூர்வமான இல்லம் வழங்கப்படுவது வழமையாக இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக வருடாந்தம் கிட்டத்தட்ட 700 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்படுவதும் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்களை அவதானித்து அன்ருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் சில அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது. அதன்படி பார்க்கின்ற போது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த பாதுகாப்பு அதிகாரிகளுடைய எண்ணிக்கையை 60ஆக குறைத்திருக்கின்றது அனுர அரசாங்கம். இதே நேரத்தில் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த பாதுகாப்பு போதுமானதாக இல்லை என்று யாராவது சொல்வார்களானால் நிச்சயமாக அவர்களுடைய பாதுகாப்பு நீக்கப்படும் என்று கூட அதிரடியான அறிவிப்பொன்றை அன்ருகுமார திசாநாயக்க முன்வைத்திருக்கின்றார். இதேவேளையில் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷவினுடைய இல்லத்தினுடைய வாடகையும் அவர் கணக்கிட்டு கூறியிருக்கின்றார். குறிப்பாக ஒரு மாதத்திற்கான வாடகை மட்டும் 46 லட்சம் ரூபாவாக இருக்கின்றது என்று அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையில் அன்று இது தொடர்பாக மேலும் கூறுகின்ற போது சட்டத்தின்படி அவர்களுக்கான வீடு ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் அப்படி இல்லாவிட்டால் கூட அவர்களுடைய அந்த வேதனத்தில் 1/3 பங்கு வழங்கப்படுவது வழமையாக இருக்கின்றது. அதற்கு ஏற்ப அது வழங்கப்படுமாயின் 30,000 ரூபாய் கூட மாதத்திற்கு வரியாக, அதாவது அவர்களுடைய அந்த வாடகையாக அறவிடப்பட வேண்டியது சட்டத்தின் பிரகாரம் இருக்குது என்று ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில தான் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும், அதாவது வாடகை செலுத்தாட்டி அந்த காசை கொடுக்க முடியாட்டி நீங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று அன்ருகுமார திசாநாயக்க ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருப்பது, அல்லது அந்த வீடுகளுக்கான வாடகை செலுத்தி அந்த வீட்டில் இருக்கலாம் என்று சொல்லி கூட அவர் சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமன்றி கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகை, கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலிரி மாளிகை தவிர்த்து ஏனைய இடங்களிலெல்லாம், அதாவது அரசாங்கத்திற்கு சொந்தமான ஏனைய வீடுகளை கூட ஹோட்டல் திட்டம் அல்லது பிற பொருத்தமான ஒரு பயனுள்ள வேலை திட்டத்திற்காக பயன்படுத்துவதற்கான திட்டங்களும் தங்களிடம் இருப்பதாக கூட ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி முன்னாள் ஜனாதிபதியான சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக்கமுடைய இல்லமும் மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாக அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி பிரதான அரிசி விற்பனையாளர் இதுவரையில எந்தவித வரியும் செலுத்தாமல் இருக்கின்றார் என்றும் அவருக்கு எதிராக ஒரு கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க தான் ஆலோசனை வழங்கியிருப்பதாக கூட ஜனாதிபதி தன்னுடைய உரையில் தெரிவித்திருந்தார் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமன்றி ஆண்ட்ரோவுடைய இந்த செயலானது மஹிந்த ராஜபக்ஷவையும் அவருடைய இல்லத்தில் வெளியேற்றுவதற்கான ஒரு சதி திட்டம் என்று கூட மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஆதரவானவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக அரசியல பழிவாங்குற தன்மை இல்லை, ஆனால் அன்ருகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்ததன் பிற்பாடு மஹிந்த ராஜபக்ஷவை பழிவாங்குவதற்கான இவ்வாறு சதி திட்டங்களை தீட்டுகின்றார் என்று மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினர் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் பார்க்கின்ற போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான பிரேம்சி தொலவத்து இதனை தெரிவித்திருப்பதான செய்தி வெளியாகி இருந்தன. குறிப்பாக இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் அவருடைய இல்லத்திலிருந்து வெளியேற்ற மக்கள் எந்த விதத்துல அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுத்தது அல்லது ஆணையை வழங்கியது என்று சொல்லி அவர் கேள்வி எழுப்பி இருக்கின்றார். அது மட்டுமன்றி இந்த ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதிகளை தனிப்பட்ட முறையில எந்த விதத்திலையும் பழி வாங்குறதில்லை. ஆனால் அன்ருகுமார திசாநாயக்க ஜனாதிபதியானதன் பிற்பாடு இப்படியான பழிவாங்கலை செய்வதற்காகவே இவ்வாறாக நடந்து கொள்கின்றார் என்று கூட அவர் தன்னுடைய கருத்துல வெளிப்படுத்தி இருந்ததும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது.
இதேவேளையில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இன்றைய நாட்களில் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அதாவது இலங்கை ராணுவ முகாமில் இருந்து காணாமல் போயிருந்த 73 T56 ரக துப்பாக்கிகள் பாதாள உலக குழுக்களிடம் சிக்கியிருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த செய்தியில தேசிய பாதுகாப்பிற்கு ஒரு கடுமையான ஒரு குந்தகத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த விடயம் இன்றைய தினங்கள்ல பார்க்கப்பட்டது. அதாவது காணாமல் போன ஆயுதங்கள்ல 38 ஆயுதங்களை அதிகாரிகள் வெற்றிகரமாக மீட்டிருக்கின்றார்கள் என்றும் மிகுதி கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை என்று கூட அனுகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி இந்த சம்பவம் தொடர்புடையவர்கள் என 13 ராணுவ வீரர்கள் கூட கைது செய்யப்பட்டிருப்பதாக கூட அவர் தெரிவித்திருக்கின்றார். இதுதான் இன்றைய நிலையில் வந்த மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. பாதாள உலக குழுக்களுக்கு இவ்வாறான துப்பாக்கிகள் கைமாறப்பட்டமையானது மிக கடுமையான ஒரு தேசிய பாதுகாப்பிற்கு குந்தகத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றன. எனவே இதுவும் ஒரு பேசு பொருளான மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. இதேவேளையில முன்னாள் ஜனாதிபதியான கோட்டபய ராஜபக்ஷவிற்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து அழைப்பு ஒன்று விடுக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான செய்திகளும் நேற்றைய தினங்கள் அடிபட்டிருந்தன. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கூட அவரிடமிருந்து விசாரணை, அதாவது அவரிடமிருந்து தகவல்களை பெற்றுக் கொண்டார்கள் என்று கூறப்படுகின்றது. கடந்த 17ஆம் தேதி தான் கோட்டபய ராஜபக்ஷவிடம் இந்த விசாரணையை நடத்தி இருக்கின்றனர். இது தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது, அந்த கட்டிடத்துக்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று கூட முன்னாள் ஜனாதிபதியான கோட்டபய ராஜபக்ஷ அந்த விடயத்துல முன்வைத்திருந்தார் என்பதும் இங்கு பேசு பொருளான ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. இதேவேளையில ராஜபக்ஷ குடும்பத்தில இருந்து பல்வேறுபட்ட உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் அடிபட்டுக் கொண்டிருந்தன. இந்த கட்டுமான பணியானது 2010ஆம் ஆண்டிற்கு முன்னர் தான் இடம்பெற்றிருந்தது. அது தொடர்பான விசாரணைகள் தான் தற்போது புதிய ஆட்சி மாற்றம் இடம்பெற்று புதிய அரசாங்கம் உருவாக்கியதன் பிற்பாடு ராஜபக்ஷ குடும்பத்தினர் செய்த அந்த ஊழல்கள் தொடர்பாக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமன்றி குற்றப்புலனாய்வு துறையினர் நடத்திய விசாரணைகளில் பார்க்கின்ற போது இந்த இராணுவத்தை சேர்ந்த ஒரு குழுவினருடைய உழைப்புடன் தான் இந்த கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூட கூறப்படுகின்றது. இந்த கட்டிடம் கட்டப்பட்டதிலிருந்து கடற்படையைச் சேர்ந்த ஒருவர் அந்த கட்டிடத்திற்கான முழுமையான கண்காணிப்பை மேற்பார்வையை மேற்கொண்டிருந்தார் என்று கூட அவர்களுடைய விசாரணைகளின் அடிப்படையில் தெரிய வந்திருப்பதும் மிக முக்கியமான ஒரு பேசப்பட்ட ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமன்றி முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷனுடைய மகன் ஜோசித ராஜபக்ஷவும் கடந்த வருடம் அதாவது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி இவ்வாறு சிஐடியினரால் அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே சமயத்தில் அவரும் கோட்டபய ராஜபக்ஷ இப்ப என்ன பதில சொன்னாரோ அதே போன்ற ஒரு பதிலை தான் சொல்லியிருக்கிறார். அதாவது இது தனக்கு தெரியாது, இதுக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று ராஜபக்ஷனுடைய மகன் தெரிவித்திருந்ததான செய்திகளும் ஆரம்ப காலத்துல உலா வந்திருந்தன. அதுக்கும் இதுல ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. எனவே மீண்டும் மீண்டும் ராஜபக்ஷ குடும்பம் செய்த ஊழல்கள் வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இனி இந்த ஆதாரங்கள் திரட்டப்பட்டதன் பிற்பாடு அவர்களுடைய கைது நடவடிக்கைகள் இடம்பெறுமா அல்லது வேறு ஏதாவது அவர்களும் இந்த விடயத்திலும் இருந்து தப்பித்து செல்வார்களா என்பதை இனிவரும் காலங்களில் நிச்சயமாக இந்த அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான ஒரு அரசாங்கமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு எதிரான கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதையும் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் சில விடயங்கள் தொடர்பான செய்திகளையும் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது நாமல் ராஜபக்ஷ ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அந்த கருத்தும் முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. அதாவது என்ன சொன்னா, இப்படி நிறைய ராஜபக்ஷர்களுக்கு எதிரான ஊழலுக்கு எதிராக அவர்கள் செய்த ஊழல்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சிஐடியினர் அழைப்பாணைகளை விடுத்து அவர்களுக்கு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற அதே வேளையில அனுகுமார திசாநாயக்கவும் சில கடுமையான சட்டங்களையும் சில விதிமுறைகளையும் பின்பற்றார். அதாவது பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கு, வீடுகளுக்கான வாடகை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் நேரடியாகவே மஹிந்த ராஜபக்ஷ பற்றி சொல்லியிருக்கிறார். இப்படி பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது நாமல் ராஜபக்ஷ ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார். அதாவது என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்னதான் நடந்தால் கூட ராஜபக்ஷவை அரசியலில் இருந்து ஒதுக்கிவிட முடியாது என்று கூட அவர் வெளிப்படையாகவே தெரிவித்திருந்த விடயமும் இங்கு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. அதாவது அவர் பல விடயங்களை சொல்லி இருக்கின்றார். அதாவது ராஜபக்ஷர்கள் 2 தேசிய தேர்தல்களில் தான் பின்னடைவை சந்தித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர்களை அரசியலில் இருந்து ஒருபோதும் வீழ்த்த முடியாது, இதை ஆண்ட்ரோவின் கட்சிக்காரர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் ஆண்ட்ரோவினுடைய ஆட்சியில் இருக்கிற அவருடைய கட்சிக்காரர்கள் சிலர் அடிப்படை அரசியல் அறிவில்லாமல் ஊடகங்களுக்கு கருத்து வெளிப்படுத்துவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே ராஜபக்ஷர்களை இந்த ஆட்சியில இருந்து ஒதுக்க முடியாது என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்ததும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது.
இதே வேளையில ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற டில்வின் சில்வா ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது 2 மாதங்கள்ல இந்த நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டிருப்பதாக கூட டில்வின் சில்வா தெரிவித்திருக்கின்றார். அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை ஏற்றுக்கொண்ட காலப்பகுதியில நாடு வங்குரோத்து நிலையில இருந்தது. ஆனால் 2 மாதங்களின் பிற்பாடு இந்த நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து விடுபட்டிருக்கு என்று சொல்லி டில்வின் சில்வா தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி தேசிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகின்ற போதே டில்வின் சில்வா இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். ஆனால் ஆட்சி பொறுப்பை ஏற்று 2 மாதங்களுக்குள்ள வங்குரோத்து நிலையிலிருந்து நாடு மீண்டு வந்திருக்கு சொல்லி டில்வின் சில்வா தெரிவித்த ஒரு விடயமும் இங்கு ஒரு பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருந்தது. இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்கள் இன்றைய நாட்களில் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்த காணொலியில் இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிரசாந்தி மனோரஞ்சன். நன்றி.